வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு செர்பியாவுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் தேவை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு. ஸோ இது ஜென்யூனாக ப்ராம்ப்டாக இன்டர்வியூ எடுத்து ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுத்து வரும். ஓகே, அது என்னன்னு பாருங்கள். செர்பியா உங்களுக்கு தெரியும், செர்பியா இஸ் அ ஃபாஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி நவடேஸ். இன்னும் செங்கனில் சேரல, ஆனால் கண்டிப்பாக சேர்ந்துரும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் எல்லாரும் செங்கனுக்குள்ளே போக முடியலையா அப்படின்னா செர்பியாவுக்கு போயிடுவாங்க. ஒருவேளை நாளைக்கு அந்த நாடு இணைஞ்சிரும், அல்லன்னா செர்பியாவில் ஏகப்பட்ட மேன் பவர் கன்சல்டன்ட்ஸ் மைக்ரேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. அது மூலமாக மெதுவாக ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அங்கே போயிடுவாங்க. அதனால் செர்பியா. அது மட்டும் இல்லை, சம்பளம் இப்போல்லாம் கூடி போச்சு. அதனால் எல்லாருமே இங்கே போகிறாங்க. அதனால் இதுக்கு இப்போ இன்னை பொறுத்த வரைக்கும் செர்பியாவுக்கு ரேட்டே ரொம்ப கூடி போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே, இப்போது சிவில் இன்ஜினியர்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இந்தியாவிலேயோ இல்லை வெளிநாடுகள்லையோ வேலை பார்த்த என்ஜினியர்ஸாக இருந்தால் ஓகே, ஒன்றும் இல்லை, 1000 யூரோ பேசிக் சேலரி இருக்கும். ப்ளஸ் ஏதாவது கொஞ்சம் மேலே இருக்கலாம். அக்காமடேஷன் கொடுத்துருவான், டியூட்டி மீல்ஸ் கொடுத்துட்றான். இது வழக்கமாக செய்கிறது தான். ப்ராசஸ் டைம் வந்து 2 மாதம். இனிஷியலாக நம்ம ப்ரொசீஜர் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறோம், அதை பார்க்குறாங்க, பேக்குறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உங்கள்கிட்ட சொல்லுவோம். டெலிஃபோன் இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்குது. அதில் பேசி முடிச்சுட்டு ஓகே ஆச்சுன்னா நம்ம இவங்ககிட்ட ஜாப் ஆஃபர் லெட்டர் கேட்கலாம். கம்பெனி தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 30,000 தரணும். இதுதான் அட்வான்ஸ். கன்ஃபார்ம் ஆனால், இல்லைன்னா நம்ம இல்லைங்க நடக்கலை, இல்லைன்னா இன்னும் ஸ்டெப் எடுக்கலை, அப்படி ஆயிரும். வேறு வழியை மாற்றி போடலாம். எல்லாமே முயற்சி தான், நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஓகே, ஸோ அது பண்ணியாச்சு அப்படின்னா இதுக்கு டோட்டல் சர்வீஸ் சார்ஜ் ஒரு 3.25 தான் வரும். ஓகே, ஏன்னா அவங்க ரொம்ப அங்கேருந்து கேட்கல. ப்ளஸ் நம்ம டிக்கெட்டை போட்டு ஏற்ற போகிறோம். டெல்லியில் விசா ஸ்டாம்பிங் போகிறோம். அது சின்ன அமௌண்ட் தான். ப்ராசஸ் 2 மாதம் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு ஜாப் ஆஃபர் வந்துச்சுன்னா ஒரு 30,000 தரணும். அப்புறம் வந்து டி விசாக்குள்ளே பேப்பர் வரும். அதை நாங்கள் இதுக்கு போலீஸ் கிளீன் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் தேவையில்லை. ரைட்டா? சரி, ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி சர்வீஸ் சார்ஜ் ஒரு 3-3.5 வரும். பார்ப்போம் எப்படின்னு, அது பேசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கிடைச்சாலே போதுமே. சரியா? தேவைப்பட்டவங்க சிவில் இன்ஜினியர்ஸ். சிவில் இன்ஜினியர்ஸ்னால் உங்களுக்கு டிகிரி இன் இதான் இன்ஜினியர் சொல்லுவாங்க இல்லையா? இதிலே 12 வருஷம் 15 வருஷம் டிப்ளமோ படித்த இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்கள கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்படி யாராக இருந்தால் சொல்லுங்கள், ஒரு வாய்ப்பு இல்லை? சரி, மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸாக PDF அனுப்புங்க, சிங்கிளாக அனுப்பாதீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.